எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் நிலக்கடலை உருண்டை. நிலக்கடலை உருண்டை பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிலக்கடலை உருண்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம இன்றைக்கி வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நிலக்கடலையில் நான் வெள்ளை எள்ளு தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்டியாக பண்ண போகிறேன். வாங்க தட்டு சமையலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நிலக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு 150 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது கூடவே சேர்த்து கலந்துக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் லேசாக வறுத்துப்போம். மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கருகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். திருவின தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம், ரொம்ப பொன்னிறமாக இல்லாமல் லேசாக வறுத்துக்கலாம். வறுத்த நடக்கலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ தொலியெல்லாம் உதுத்திக்கோங்க. இப்போ நிலக்கடலையோட தொலியெல்லாம் உதுத்திட்டோம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு குரணையாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி குரணையாக 2 ரவுண்டு ஒட்டிக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்ச வெள்ளை எள்ளையும் சேர்த்திக்கலாம். இது கூட 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியாக வறுத்த தேங்காயை இது கூடயே சேர்த்து ஒரு ரவுண்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்க ரெடி ஆயிரும். இப்போ நிலக்கடலை உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நிலக்கடலை உருண்டையை ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க. நான் சின்ன வயசில் வெறும் வெல்லம் நடக்கல்லையெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கேன். அதை இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக நல்லா இடித்து நம்ம பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.